நிறைய பேர் வந்து கரைப்படியாத கைகள், எங்களுக்கு கரைப்படியாத கைகள். ஆமாம், வேலையே செய்யலாம். என் கையில் கூட கரைப்படியாத கைகள் தான் எப்போதுமே. வேலையே செய்யலைன்னா கரையே இருக்காது இல்லையா, ஸ்ட்ரெயினே இருக்காது, நோ ஸ்ட்ரெயின் அட் ஆல். அதுதான் யார் சொல்கிறாங்க, டிவிக்கு அண்ட் டிஎம்டிகே எல்லாம் சொல்லிகிட்ருக்கு, பிஎம்கே இதெல்லாம் சொல்லுது. நீ அங்கே உட்காந்தா தானே முதல் தண்ணில் சொல்லுவாங்கல்ல, ஒரு நாள் உட்காந்துப்பா அப்படின்னு. அது உட்காந்ததுக்கப்புறம் உன் கையில் கரை இல்லையா இருக்கா என்ன ஆகுதுங்கிறது அப்போ தான் தெரியும். இப்போ கரை இல்லைன்னா நீங்களும் சர்ஃப் எக்ஸல் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கீங்க. இப்போ எல்லாம் சர்ஃப் எக்ஸல் டைடு எல்லாம் போட்டு நீட்டாக இருப்பீங்க அழகாக. ஆனால் பவர் கிடச்சா அப்போ என்ன மாதிரி கரை இருக்குது குறை இருக்குது எல்லாம் அப்போ தெரிஞ்சு போயிடும். அதான் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே காமெடி, என்ன கரைக்க முடியாத கைகள், கரை முடியாது. உனக்கு பவர் கிடச்சாலும் அந்த கரை என்னன்னு தெரியும். அதுதான் ஓகே. அதனால் நீங்கள் உடனே அவன் பவர் கொடுக்கல, நம்ம அதனால் பவர் கொடுத்துடலான்னு சொல்லாதீங்க. எல்லாம் சொல்லுவான், ஆனால் உட்காந்து அவன் வேறு மாதிரி ஆயிடுவான் பாஸ். அதனால் பார்த்துக்கோங்க. ஓகே, see you all, bye bye.